கோவை தனியார் கல்லூரி மாணவர் அமுதன் கொலை வழக்கில் மேலும் ஒரு மாணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த முழு விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் நவீனா. கோவை இந்துஸ்தான் கல்லூரி மாணவர் கொலை வழக்கில் 5 மாணவர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ள நிலையில் மேலும் ஒரு சக மாணவரை கைது செஞ்சிருக்காங்க. மேற்கொண்டு 6 பேரை போலீசார் தேடி வருவதாக தெரிவிச்சிருக்காங்க. கோவையில் நடந்த கல்லூரி மாணவர் அமுதன் கொலை வழக்கில் 5 பேரை போலீசார் கைது செய்திருந்த நிலையில் மேலும் ஒரு மாணவர் மதுரையை சேர்ந்தவர் காவல்துறையினால் தேடி வந்த நிலையில் தலைமறைவாக இருந்த அவரை கைது செஞ்சிருக்காங்க. மேலும் சக மாணவர்கள் 6 பேரை காவல்துறை தேடி வராங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர் அமுதன். இவர் கோவை ஈச்சலாய் பகுதியில் உள்ள இந்துஸ்தான் இன்ஜினியரிங் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதி அவர் சக மாணவர்களால் அடுத்து கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக செட்டிப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தாங்க. இந்த கொலையில் தொடர்புடைய கடலூர் மாவட்டம் பண்ருட்டை சேர்ந்த 4ஆம் ஆண்டு படித்து வரும் மாணவர் அமுதன், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சேர்ந்த அரவிந்த், தஞ்சாவூர் மாவட்டம் நீடாமங்கலம் சிவா ரோஹித், பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் பகுதியை சேர்ந்த மணிபாலு மற்றும் 17 வயது சிறுவன் ஆகிய 5 பேரை நேற்றைய தினம் காவல்துறையினர் கைது செஞ்சிருந்தாங்க. இந்த நிலையில் மதுரையை சேர்ந்த சந்தோஷ் என்ற மாணவனும் தற்சமயம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கல்லூரி விடுதியில் தங்கி படித்து வந்த மாணவன் அமுதன் அடிக்கடி வெளியே சென்று தனது நண்பர்களின் தங்குவது வழக்கமாக இருந்திருக்கிறது. இந்த நிலையில் தான் இருதரப்பு மாணவர்களிடையே ஏற்பட்ட தகராறில் இந்த கொலை சம்பவம் நடந்ததாக காவல்துறையினர் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா அவர்களுடைய பெற்றோர்கள் கல்லூரியில் போதைப் பொருள் தொடர்பாக பயன்பாடு தொடர்பாக அமுதன் புகார் அளித்தனால சக மாணவர்கள் அவரை திட்டமிட்டு கொலை செய்ததாக கூறுறாங்க. ஆனா காவல்துறை தரப்பில் செல்போன் திருட்டில் ஏற்பட்ட மோதல் காரணமாக அமுதன் கொலை செய்யப்பட்டதாக இன்னொரு காரணம் சொல்றாங்க. இருவேறு கருத்துக்கள் தொடர்ந்து பரவி வரும் நிலையில் தற்சமயம் சட்டமன்றத்திலையும் அமுதன் கொலை வழக்கு தொடர்பாக பேசும் பொருளாக இருக்கிறது. திங்கட்கிழமை இது குறித்து விரிவாக பேசுவதாக சபாநாயகர் தெரிவித்திருக்கிறாரு. அதனால இந்த வழக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நவீனா, முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார்.